மத்தியானம் பாப்பாங்களோட சேர்ந்து நல்லா தூங்கியாச்சு. ஒரு 5:30க்கு தான் எந்திரிச்சதே. எந்திரிச்சிட்டு அப்படியே போய் நம்மளும் குளிச்சுட்டு வந்தாச்சு. அன்னைக்கு பூ வாங்கி கட்டி வச்சதுல மிச்சம் இவ்வளோ பூ இருந்துச்சு. அன்னைக்கு வாங்கிட்டு வந்தப்பே மலர்ந்து இருந்ததுனால அப்படியே வச்சா வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு எல்லா பூவும் எடுத்து வச்சாச்சு. மத்தியானம் சமைச்சிட்டு எதுவுமே கிளீன் பண்ணாம அப்படியே தூங்கியாச்சா, அதனால அதுக்கப்புறம் அந்த வேலையில தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாப்பாங்க எந்திரிக்கிறக்குள்ளேயும் பால்லாம் காய்ச்சி வச்சுட்டு அவங்க கேட்டோன்னே ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பண்ணிட்டு கொஞ்சமா மத்தியானம் யூஸ் பண்ண பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கையோடையே விளக்கி வச்சாச்சு. பாத்திரம் மட்டும் எப்படிதான் செய்யறதுன்னு தெரியல. ஒரு 2 பேர் தான் இருக்கும், ஆனால் 4-5 தடவை விளக்குற மாதிரி இருக்கு. அப்படியே கையோட அதெல்லாம் விளக்கிட்டு அவங்களுக்கு பாலை காய்ச்சி வச்சுட்டு அப்படியே நானும் ஒரு காஃபி போட்டு குடிச்சாச்சு. இப்போல்லாம் ரெகுலராகவே காலையில் சாயங்காலம் 2 நேரமே ரெகுலர் ஆயிடுச்சு காஃபி குடிக்கிறது. ஒரு வாரம் வந்து விட்டுருந்தேன், ஆனால் கண்டினியூ பண்ண முடியலை. அப்படியே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கையோட பாப்பாங்களை குளிக்க வச்சாச்சு. அவங்களுக்கு தலையெல்லாம் சீவி விட்டுட்டு நைட்டுக்கு வந்து பூரி போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பூரி உருளைக்கிழங்கு இல்லைன்னா அவங்க வந்தோடனே வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். அவங்க வரவே லேட் ஆகும் அப்படின்ட்டு பிளானை மாற்றிட்டு சப்பாத்தியும் தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட வேண்டியது தான்.